ஆல் சோல்ஸ் டே எனும் கல்லறை திருநாள் எவ்வாறு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு இக்காணொலியில் பார்ப்போம். உலகளாவிய உறவினர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஆங்கிலேயர்கள் நம் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படி அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயலில் ஆங்கிலேயர்கள் தங்களின் குடும்பத்தில் இறந்து போன உறவினர்களின் கல்லறைக்கு ஆண்டுதோறும் சென்று கல்லறையை மலர்களால் அலங்கரித்து மலர் வளையம் வைத்து அவர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆல் சோல்ஸ் டே எனும் கல்லறை திருநாளை கொண்டாடினார்கள். இதனை 1930ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி அன்று அறிமுகப்படுத்தினார்கள். இதை நம் தங்கவயலார் மக்களும் ஆண்டுதோறும் அதை கொண்டாடி வருகிறார்கள். அக்காலத்திலேயே ஆங்கிலேயர்கள் அவரவர்களுக்கென தனித்தனியே, அதாவது ஒரு கல்லறைக்கு அடுத்து இன்னொரு கல்லறையாக, இப்படி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதிலும் கிறிஸ்தவர்களில் ஆர்சி மற்றும் மிஷினரி என்று அனைத்து மதத்தினர்களுக்கும் தனித்தனியே கல்லறை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாள் முதற்கொண்டு கோலார் தங்கவயலில் எந்த ஒரு மத கலவரம் இன்றி மக்கள் நல்ல சமத்துவத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். நவம்பர் 2ஆம் தேதி அன்று கொண்டாடப்படும் இந்த கல்லறை திருநாள் விழாவிற்கு முன்கூட்டியே, அதாவது 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பதாகவே குடும்பத்தார் தங்களின் உறவினரின் கல்லறைக்கு சென்று சுத்தம் செய்து வெள்ளையடித்து மற்றும் வர்ணம் பூசி வருவார்கள். தங்கவயலில் வாழ்ந்து வேறு ஊர்களுக்கு குடியேறி இருக்கும் மக்களும் தங்களுடைய உறவினரின் கல்லறைக்கு பூஜை மற்றும் ஜபம் செய்து தங்களின் துக்கத்தை அனுசரிக்க கோலார் தங்கவயலுக்கு வருகை தந்து காலை முதல் மாலை வரை அவர்களுடைய கடமைகளை செய்து முடித்து தங்களின் ஊர்களுக்கு செல்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கல்லறைக்கு அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான மின் விளக்குகளும் வான வேடிக்கைகளும் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். கல்லறைக்கு வெளிப்புறத்தில் மக்கள் கண்டுகளிக்க இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடன நிகழ்ச்சி போன்றவற்றை ஏற்பாடு செய்திருப்பார்கள். தவிர சிறுவர்கள் விளையாடுவதற்காக பல்வேறு விளையாட்டு சாதனங்களும் இயங்கி வரும். பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்ல நிறைய கடைகளும் திறந்திருக்கும். இத்திருவிழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாத வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் நல்ல முறையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த கல்லறை திருநாள் விழாவை நீங்களும் காண வேண்டும் என்றால் தங்கவயலுக்கு வருகை தந்து காணலாம். அன்பு உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.